உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெருஞ்சோதியே நம்ம சாமி, குலதெய்வம். இந்த உலகத்திலே ஆதியிலே பிறந்தவன் தேவன், இறைவன், ஒளி. ஒளி ஒளி பிறக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியுமா? ஒளி பிறக்கவில்லை என்றால் ஆண்டு விழா கொண்டாடுவோமா? திருவிழா கொண்டாடுவோமா? ஒளி. இந்த பூமியிலே சாமியோ சாமி சிலைகளோ இல்லாவிட்டால் கூட உயிர் வாழலாம். விண்ணிலே பிறக்கும் ஜோதி மெஞ்ஞான ஒளி பிறக்கவில்லை என்றால் விடியல் உண்டா மனிதா, சிந்திப்பீர். உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன், இறையாண்மையின் நீதியின் போதனை. அரிது அரிது மானிடனாக பிறப்பது அரிது, அதிலும் கூணு குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது பெரிது. இந்த மனித பிறப்பிலே இங்கே ஞானமும் பிறக்கு, ஊனமும் பிறக்கு. எதனால் பிறக்கு? அறியவில்லை. அதற்கு போலியோ சொட்டு மருந்தெல்லாம் கொடுத்தும் இந்த ஊனப்பிறப்பு பிறக்காமல் இருக்கா? பிறக்காமல் இருந்தால் ரைட், ஓகே. போலியோ சொட்டு மருந்து இந்த ஊனப்பிறப்பையே ஒழித்து விட்டது, எல்லாம் ஞானப்பிறப்பாகிவிட்டது. நாம் நினைக்கலாம் ஒளிந்தால் ஒளியலியே பெருகிக்கொண்டே இருக்கிறது. அதாவது மனிதனைத்தான் இந்த கருமம் பாவம் தாக்கும். தர்மம் காக்கும், கருமம் பாவம் சாமம் இருந்தால் தாக்கும், காக்கும் தாக்கும். இது நம் முன்னோர்கள் செய்த நன்மை தீமைப்படி கருவிலே விதைக்கப்பட்ட ஒரு விதை. மதி உனக்கு தலைவிதி, மனசாட்சி உன் வாழ்வுக்கு வழிகாட்டி. உன் மனம் உனக்கு வழிகாட்டுகிறது. நீ எங்கே போகணும், எங்கே வரணும், என்ன செய்யணும், என்ன பேசணும். உன் மனம் உன்னை இழுக்கிறது. இந்த அறிவை, கருவிலே கொடுக்கப்பட்ட அந்த அறிவை யாராலும் மாற்ற முடியாது. நாம் பிறந்தபின் நம் மனம் இரண்டுபடுகிறது. அதுபோல நம் முன்னோர்கள் செய்த கருமமோ பாவமோ சாவமோ இருந்தால் அதை தீர்க்கும் ஒரே சக்தி மனித தர்மமே அன்றி வேறு எதுவும் இல்லை. இல்லை இல்லை, இது இறையாண்மையின் கணக்கு. அதுபோல ஒவ்வொரு மனிதனும் ஒரு விதை. எப்படி இந்த இயற்கையிலே ஒரு விதையை போட்டவுடன் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து அதற்கு நல்ல அடி உரம் நீரும் கிடைத்தால் அது செழிப்பாக வளர்ந்து அது பூத்து அது காய்த்து அது கனி கொடுப்பது போல, சுவையான ஒரு கனியை கொடுப்பது போல, அந்த பயிரை போல தான் இந்த மனித உயிரும். இதுபோல் முன்னோர்கள் செய்த தர்மம் நமக்கு இருந்தால் நம் வளர்ச்சிக்கு எந்த தடையும் இருக்காது. அழகா வளரும், கனி கொடுக்கும், அவன் அறிவு வெளிப்படும். ஆனால் கருமம் பாவம் சாபம் இருந்தால் அதை தடுத்து கொண்டே இருக்கும். நம்மளை வாழ விடாது, வழி நடக்க விடாது, இந்த மனதையே ஊனமாக்கிவிடும். எங்கே செல்வது, என்ன செய்வது, அவரை போய் பார்க்கவா, எவரை போய் பார்க்குங்கிற கலங்கிய குட்டையாகிவிடும். இப்படி குட்டையாகும்போது இந்த மனம் வெறுப்பு, வேதனை, துன்பங்கள், துயரங்கள் பல வரும்போது அதை தீர்க்க
மகா சக்தியாக, மெகா சக்தியாக இருப்பது மனித தர்மம். இந்த மனிதர்களுக்கு செய்த தீமைகளை, முன்னோர்கள் செய்த தீமைகளை பின்னால் பிறப்பவர்கள் அதை மனித தர்மத்தால் தீர்க்கிறார்கள். உடனே தீர்ந்துருமா? உடனே தீருமான்னா தீராது. நீ தர்மத்தை விதைக்க 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 அந்த கருமம் ஒளிந்து கொண்டே வரும். நீ என்ன பண்ற? நேரம் சரியில்லை, ஏன் நம்மளுக்கு இப்படி இருக்கு, இப்படி வேதனையும் வெறுப்பும் துன்பமும் துயரமுமா இருக்கே, வீட்டில் நிம்மதி இல்லை, வெளியில் போனாலும் நிம்மதி இல்லை, வாழ்வோமா சாவோமா? வாழ்வோமா சாவோமா? சாவு என்பது எல்லாருக்கும் உண்டு. இந்த மண்ணில் பிறந்த மனிதனோ எந்த உயிருமோ நிரந்தரமாக வாழப்போவதில்லை. அதிலும் நாமும் ஒரு உயிர். நம் உயிருக்கு பிறப்பு இறப்புங்கிற ஒரு முக்தி இருக்கு. அந்த முக்தியை அடைந்து சாக வேண்டும், இறப்பு. ஆனால் இன்று பிறந்த மனிதன் பல வேதனைகளாலும் துன்பத்தாலும் துயரத்தாலும் சாகணும். உயிர் வாழ தேவையில்லை. ஏன்னா மனம் நிம்மதி இல்லை. அந்த நிம்மதியிலே, வெறுப்பிலே, வேதனையிலே விளக்கொளியில் விழுந்த விட்டில் பூச்சியாக, விளக்கொளியில் விழுந்த விட்டில் பூச்சியாக இந்த மனம் வெறுப்பும் வேதனையும் எவன் எவன் குறி சொல்கிறானோ, எவன் எவன் தகுடு தாயத்து கொடுக்கானோ, ஆசீர்வாதம் கொடுக்கான், அருள்வாக்கு கொடுக்கான், அதை கொடுக்கான், இதை கொடுக்கான், எலுமிச்சம்பழம் கொடுக்கான், திருநீர் கொடுக்கான், எதையாட்டு ஒரு பொருளை கொடுக்குறான். உன் மன வெறுப்பு மனப்பேயை போக்குறதுக்கு என்கிட்ட ஒரு பொருளை கொடுக்கான். அவன் கொடுத்தாலும் சரி, அவன் கொடுக்காட்டாலும் சரி, உனக்குன்னு என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அதை தடுக்க மனிதன் எவனாலும் முடியாது. அதுபோல் உன் முன்னோர்கள் செய்த தர்மம், அதாவது இந்த பூமியிலே தர்மமும் பிறந்துக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் தர்மம் பிறந்துக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் கருமம் நடந்துக்கிட்டு இருக்கும். கருமமும் பாவமும் இப்படி செஞ்சால் அடுத்த ஆள் வாரிசு எப்படியா இருக்கும்? விழிப்புணர்ச்சி இல்லை. ஆன்மீகத்திலே விழிப்புணர்ச்சி இல்லை. சூனியத்தை நம்பிக்கொண்டு போகிறார்கள். அந்த சாமியார்ட்ட போனால் சரியாயிருமா? இவன் தலையில் என்ன ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? நிறைய பேர் அங்கங்கே கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு அந்த சாமி இந்த சாமி சமாதி. மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு அவன் எவனாக இருந்தாலும் ஆசீர்வாதம் வழங்க முடியாது. அவன் சொன்னபடி நடக்காது. யாருக்காட்டு ஒருத்தர் நடக்கும். இங்கே போனவனில் அவனுக்கு தர்மம் பிறக்கணும்னு இருக்குது. அதுபோல் நீ தர்மத்தில் முழுமையாகி நீ கனியாகி விட்டால் எப்படி? பனம்பழம் எவ்வளோ பெரிய பனம்பழம் ஐயா, அது மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. காயாகி கனி ஆகிவிட்டது. அப்போ அது எப்போ உழணும்னு இருக்கு கீழே. ஏன் உனக்கு தர்மங்கிறது பிறக்க இருக்கியா? தர்மம் பிறக்க உனக்கு தர்மம் பிறக்க போகுது உனக்கு, உன் முன்னோர் செய்தது. இப்போ நீ ஏழையாக இருந்துகிட்டு இருக்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, பையில் 10 ரூபா கூட இல்லாமல் சுற்றக்கூடிய ஒரு நிலை கூட வரும். பையிலே பணம் இல்லாமல் நீ சுற்றி கொண்டு இருந்தாலும் போய்கொண்டு இருந்தாலும் எங்கேயோ போய் கணக்கு கேட்கானான். கணக்கு கேட்டோன்னே, ஏய் உனக்கு இன்னும் 1 மாதம் வரைக்கும் அப்படி இருக்குது, 2 மாதம் வரைக்கும் அப்படி இருக்குது, 6 மாதத்துக்குள்ளே அப்படி வந்துடுவேன், இப்படி வந்துடுவேன், என்னத்தையாட்டு ஒன்று சொல்லி இவன்கிட்ட வாயிலிருந்தே பிடிங்க அவனுக்கே பதில சொல்கிறது. இவனுக்கு தர்மம் பிறக்குன்னு இருக்குது. அந்த ஞானம் இறை அருள் கிடைக்கணும்னு இருக்கும்போது இவனுக்கு கிடைச்சித்தானே தீரும். அதை தடுக்க யாரால் முடியுமா? மனிதன் எவனால் முடியும்? மனிதர்களுக்கு செய்த தர்மம் மனிதனால் தீர்க்கப்பட வேண்டும். அவரவர்கள் முன்னோர் செய்த தர்மத்தை பின்னால் உள்ள பிறப்புகள் தீர்க்க வேண்டும். நீ எவன் காலில் விழுந்தாலும் மயிரளவோட மாறாது. அது தர்மத்துக்கு ஒன்றே மாறும். அந்த கனி உனக்கு கிடைக்கணும்னு இருக்கு. அது எப்போ கிடைக்கணும்? அதுதான் ஐயா சூட்சமம், ஆன்மீகத்தின் சூட்சமம். அறிய முடியாது. அந்த நேரத்தில் நீ அங்கே போயிருப்ப, அவன் பேச்சையாவது கேட்டு, அவன் மைய கொடுக்கான் தாயத்து கட்டு தான் அவன் தலையில் உதச்சா யோகம் வந்துருமா, அவன் அடித்தா யோகம் வந்துருமா, அவன் துப்புனா யோகம் வந்துருமா. என்னையா ஆன்மீகத்தை சூனியமாகிட்டு இருக்கா ஐயா?
ஆன்மீகத்தை சூனியமாக்கிக் கொண்டிருக்கும் சூனியவாதிகளை முதலில் ஒழிக்க வேண்டும். ஒழித்தால்தான் உண்மையான ஆன்மீகம் மலரும். இன்னும் ஒரு நாள் மலராதியா. சும்மா சாமியை கும்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவன் செய்தத அந்த வழித்தடம் சரியாக இருக்காது. அப்போ அந்த கனிங்கிறது உனக்கு கிடைக்க போகுது, உனக்கு தெரியாது. உன் பிள்ளை ரூபத்திலேயோ உன் ரூபத்திலோ ஏதாட்டு தொழில் மாறும். திடீர்னு அவன் படித்து உன் பிள்ளை சின்ன பிள்ளையாக இருந்தாலும் இன்னைக்கு விளையாட்டு பாட்டு, அந்த போட்டி இந்த போட்டி, ஏதாட்டு அந்த குழந்தை பருவம் அதை வெளிப்படுத்தி உனக்கு பணத்தை கொடுக்கியா? அது எப்படியா? யாருக்கு பிறந்திருக்கு? உன் பிள்ளை ரூபத்தில் பிறந்திருக்கு. அங்கே தர்மம், அந்த ஞானம் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு விளையாட்டில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உனக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்காயா? நீ நினைச்சியா அப்படி பிள்ளை பிறக்கணும்? நமக்கு உன் பிள்ளை வருமானம் கொண்டு விட்டு உன் தீர்ந்தது. அப்போ அந்த கனி கிடைக்கணும்னு இருக்கும்போது நீ அங்கே கேட்டுட்டு வந்த பிறகு உனக்கு அந்த கனி கிடைத்தது. ஞானக்கனி, இறைவன் கொடுக்குற அந்த ஞானம், அதுதான் கரெக்டான உன்னைய வழி நடத்தும். நீ பணக்காரன் ஆயிட்ட. சைக்கிளுக்கு டயர் டீப்பு கூட மாற்ற முடியாம இருந்த நீ இன்னைக்கு கார்ல போற. அப்போ உனக்கு கிடைப்பது கிடைக்கும் முன்னோர் செய்த தர்மத்தில். அந்த பழம், அந்த பணம் பலம் அவ்வளவு பெரிய இருக்க பழம் காத்தடித்தாலும் விழுந்து விடும். ஒரு காத்து லைட் அடி பம்ப் பண்ணா போதும், பொத்துன்னு கீழே விழுந்துடும். அது இயற்கையாகவே கனிந்து காற்றடித்தாலும் அடிக்காவிட்டாலும் அது விழும். கனிந்து விட்டது. அதுபோல உனக்கு தரும் பிறந்து விட்டால் கிடைச்சிருயா, நிச்சயா. நீ என்ன, அவர் பெரிய சாமி, இவர் பெரிய சித்தரு, அடுத்தவர்கள் காலில் விழுந்து நீ ஜோசியம் குறி தகுடு தாயத்து வாங்கும் வரை நிச்சயமாக உனக்கு கர்மம் ஒழியாது, தர்மம் பிறக்காது. அங்கே செலவழிக்கும் அந்த செலவை நீ தர்மமாக விதைத்தால் தர்மம் ஒழிஞ்சிடும். நிச்சயம் தர்மம். நீ போகிற பாதையில் கிடக்கிற கல் முள் பீங்கா ஆணி ஏதோ கிடக்கு, அதை எடுத்து அப்படி தூர போட்டுட்டு போனால் கூட அதுவும் ஒரு தர்ம கணக்கு. ஒரு ஆணி கிடக்கு ரோட்டில், அது எத்தனை வண்டியை பஞ்சர் ஆக்குமோ. பஞ்சர் ஆகிட்டுனா இடையில அவன் இங்கேருந்து உருட்டிட்டு போய் அங்கே போய் அதுக்கு பணம் செலவழித்து பஞ்சர் ஒட்டுது அங்கே தடைபடுகிறது. அந்த ஆணியை எடுத்து போட்டுட்டான், இல்லை ஏதாட்டு வண்டியில் ஏறிடும். அதுவும் ஒரு தர்மம். அப்போ உனக்கு தர்மம்னு ஒன்று பிறக்கு இருக்கு. எந்த நேரம்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் குருவி உட்கார, குருவி குருவி இந்த சூனியக்கார குருவி, எவன் குருவி? இந்த ஆசாமி, இவன் தான் குருவி. குருவி போய் உட்கார பணமெல்லாம் விழுந்துட்டு. அப்போ என்ன நினைச்சிட்டான் இவன்? இவர் சொன்னது தான் நமக்கு நடந்து விட்டது என்று இவன் நினைக்கிறான். தப்பான கணக்கு. இது ஆன்மீக கணக்கு அல்ல, இது ஆசாமிகள் கணக்கு, ஏமாற்றுதவன் கணக்கு. அது இன்னைக்கு எவனாவது தெருக்குள்ளே போய் சாமியார் குறி சொல்லுதான் அதுன்னு போயிட்டான்னா இன்னைக்கு அவன் கைப்பற்றக்கூடிய முதல் பொருளாக இருப்பது தங்கம், அடுத்தால கொலுசு. இவன் கண்ணுபுறம் எங்கே இருக்கு? இவங்களுக்கு குறி சொல்லவா வந்திருக்கான் இவன்? நடக்குது அது நடக்குன்னு இவனுக்கு தெரியுமா? இவனுக்கு இந்த கேடிக்கு, இந்த ஆசாமிக்கு தெரியுமா? அவர்கள் முன்னோர் செய்த தர்மம் தெரியுமா? கர்மம் தெரியுமா? இவன் வேலை என்ன? எதையாட்டு ஒன்று சொல்லி ஏமாற்றி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள் கொலுசை கொண்டாங்க, உங்கள் தங்கத்தை கொண்டாங்க, அப்போதான் உங்களுக்கு இப்போ பலன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்குமா? இல்லைன்னா கிடைக்காதான். கொண்டாங்க, உப்பை கொண்டாங்க, மிளகத்தில் கொண்டாங்க, கொஞ்சம் தண்ணியை கொண்டாங்கன்னு செம்பில் வச்சு உள்ளே மூடி துணியை போட்டு கட்டி உள்ளே போடுற மாதிரி போட்டு ஜேப்பில் போட்டு வெறுதை கட்டி வச்சுட்டு போயிடும். இப்போ திறந்து பார்த்துறாதீங்க. ஏன் ஏமாறுத? அறிவாளியா நீலாம்? ஏமாறுகிறவன். நானும் நிறைய தடவை ஏமாந்துட்டு தான் ஐயா ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் அறிந்தேன்.
அறிய வைத்தார். அது ஒரு பாடம், ஆன்மீக பாடம், இறையாண்மையின் பாடம். ஒன்றையா அறியச் செய்து, புரியச் செய்து, உணரச் செய்து, அதன் பின்புதான் அவன் ஒரு அடியார ஆக முடியும். அப்போ ஏமாத்துறது இவனுக்கு என்ன தெரியும்? அடுத்தால இப்போ திறந்துடாதீங்க, நைட்டில் திறந்து பாருங்க, சாமிக்கு பூஜையை பண்ணிட்டு கும்பிட்டுட்டு திறந்து பார்ப்பார்கள். கொலுசையும் காணும், ஒட்டியானையும் காணும், என் ஜாமானையும் காணும், என் கம்மலையும் காணும். அட பாவி, கொண்டு போயிட்டானே. உடனே காவல்துறை காக்கும். எவன் காணாமல் போனாலும் அவங்க தான் தேடி பிடிக்கணும். என் புருஷனை காங்கலை, என் பொண்டாட்டியை காங்கலை, என் பிள்ளையை காங்கலை, என் பொருளை காங்கலை, அதை காங்கலை, இதை காங்கலை. யார்? காவல்துறை, காக்கும் தெய்வம். இந்த கிரிவலை பாதையிலும் பாருங்க, பாவம் அவன் வீட்டை விட்டு ஓடி வந்து எந்த கோயிலில் போய் எங்கே போய் இருக்கானோ, அதை காவல் நிலையத்திலே புகார் செய்தவுடன் அந்த காவலர்கள் அவர்கள் தேடி அலைவதை பார்த்தால் இவன் காணாமல் போனாலும் தேடி கொடுக்கணும். அப்போ தப்ப முடியுமா? யாரும் தப்ப முடியாது. அதுபோல நீங்கள் செய்யும் தர்மம் கொஞ்சம் கொஞ்சமா நிச்சயமா உங்க பாவத்தை போக்கும். நீங்களே அப்படி தர்மத்தை வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு துன்பத்திலும் வாழ்ந்தாலும் அந்த தர்மம் உன் பிள்ளையை காக்கும், உன் வாரிசை காக்கும். நீ செத்து போனவரை பார்க்க போறியா? இல்லை சோறு திங்க வருவியா அமாவாசைக்கு? என் பிள்ளை எப்படி இருக்கான்? செத்து போனவரை பிணையா, மண்ணுக்கு உரையா, அந்த இயற்கைக்கு இறையா. பிணமான பின் யாரையும் ஜாமியாக்கி கும்பிட வேண்டியதில்லை. என்னைக்கு செத்தோன புறம் ஜாமியாக்கி கும்பிட்டானா அன்னைக்கே ஆன்மீகம் போச்சு. போச்சு ஆன்மீகம். இன்னைக்கு சமாதியையும் அங்கங்கே செத்தவனை பூரா ஜாமியாக்கி அவர் அப்படி இவர் இப்படி எப்படி. உன் முன்னோர்கள் செய்த தர்மந்தான் உனக்கு யோகத்தை கொடுக்கணும், நல்ல நேரத்தை கொடுக்கணும், தீமைகளை ஒழிக்கணும். அவர்கள் உயிரோடு இருக்கும்போது செய்தவை. செத்துப்போ உடம்புல உயிர் இருக்கும்போதே அவங்களால ஆசீர்வாதம் ஒரு மயிரும் பண்ண முடியாது. செத்து போன பிறவா ஆசீர்வாதம் பண்ணுதாவ? மேலோக சொற்கலோகத்துலேருந்து வாராவலாம், வடக்குவாசல் வழியா நேரம் அங்கே வாராவலாம். எல்லாம் காசு போடுங்க. ஆன்மீகத்தை சூனிமையாக்கிட்டான். பிணமான பின் இந்த மனம் பேசுமா? எதையும் இவனே எனக்கு சோறே வேண்டாம், என் உடல் சர்வி இது முடிஞ்சு போச்சு, கேரண்டி. அங்கே குடல் சுருங்கி போச்சு, இனிவெல்லாம் நல்லா தின்ன கறி, மீன், முட்டை, புரோட்டா, ஆப்பம், அது இது என்னெல்லாம் தின்ன, என்னெல்லாம் குடிச்ச, என்னெல்லாம் இதோடு முடிந்தது. இனி எனக்கு எந்த உணவும் பசியும் தேவையில்லை. நான் அறுவடை காலத்துக்கு வந்து விட்டேன். என் உயிர் போகப் போகிறது. இனி எனக்கு உணவே தேவையில்லைன்னு சாத்து பிணமாயி மண்ணுக்குள் உரமான பின் சாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கடவுளை வணங்கவில்லை. அன்னைக்கு கும்பிட்டாவியா ஆசீர்வாதம் வணங்கும். ஏமாத்திரம். அதே நாள் முன்னோர்கள் செய்த அந்த கருமத்தை போக்க ஒரு உகந்த நாள் அம்மாவாசை. அம்மாவாசை அம்மாவாசை அன்று திருவண்ணாமலை வந்தாலே அங்கே செய்கிற தர்மத்தை பார்த்தா அதான் தர்மம். தர்மத்தை செய்யி. விதி முடிஞ்சவனுக்கு திதி ஐயா கொடுக்க. திதி கொடுக்குங்கிற பேரில் அவன் நிதி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுக்க நிதியை தர்மமாக செஞ்சுட்டு போயேன். உன் பெற்றோர்கள் நினைவாக இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், கர்மமும் தொலையும். செத்து போனவங்க யாரும் ஆசீர்வாதம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா நீ ஒரு மடையன், முட்டாள் முட்டாள் முட்டாள். மூட நம்பிக்கை ஒழிய வேண்டும், உண்மையான ஆன்மீகம் மலர வேண்டும். அப்போ இறைவனுடைய கணக்கில் என்ன இருக்கு? உன் முன்னோர்கள் செய்த ஐயா உனக்கு யோகம் யோகம் யோகம். அப்போ நீ நினைத்தாலும் இந்த மனம் இருக்க, மனம் ஒன்று குணம் ரெண்டு. இந்த மனம் நினைக்காம இருக்குமா? நம்ம மனம் என்ன ஊம மனம் ஐயா? பேசும் மனம், பேசுது. இப்போ நான் பேச போய் தானே நீங்கள் எல்லாம் அறிகிறீர்கள்லாம் அறிய முடியுமா? நான் பேசணும்னு நினைக்கல முதல்ல. இப்படியெல்லாம் பேசி
மக்களுக்கு சில கருத்துக்களை எடுத்துரைப்போம் என்று நான் மயிரளவு கூட நினைத்ததே கிடையாது. என் ரூட்டே வேற மாறி போச்சு. மாறியதினால் என்று பேசுகிறேன். அப்போ இந்த மனம் நீ நினைத்தாலும் சரி, நீ நினைக்காட்டாலும் சரி, அதான் பொறுமையாக போகணுங்கிறது கடவுளுடைய இதில். பொறுமையே சிறந்த தியானம். அதற்கு நிகரானது ஒன்று கிடையாது. கோபம் இருந்தால் அவன் ஒரு யமன், இரக்கம் இருந்தால் அவன் ஒரு தர்மன், அரக்கனாக இருந்தால் அவன் தர்மம் செய்ய மாட்டான். அப்போ நீ உன் மனதில் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நீ நினைச்சதும் நடக்கும். நினைச்சதும் நடக்கும். அந்த அட்டன் டயத்திலே நீ நினைச்ச நாளுக்குள்ள நடக்கும். நடக்காமலும் போகும். நடக்காமலும் போகும். நீ நினைக்காததும் அங்கேயே நடக்கும். நீ நினைச்சிருக்கவே மாட்ட, அதுவும் நடக்கும். கிடைப்பது கிடைக்கும். உனக்கு என்னென்ன 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 அத்தனையும் கிடைக்கும் ஐயா. நீ வாழப் பிறந்தவன், ஆளப் பிறந்தவன், அனுபவிக்க பிறந்தவன் ஐயா. அனைத்தும் கிடைக்கும் ஐயா. நிலைப்பது நிலைக்கும். வீடுனாலும் சரி, கார்னாலும் சரி, பொண்டாட்டினாலும் சரி, எதுனால புருஷன் ஐயா, நிலைப்பது நிலைக்கும். போவது, நம்மை விட்டு போவது போய்கொண்டே இருக்கும். வயதானவரும் எப்படி சாகுதோமோ அதுமாரி சாகுது மாதிரி தான். அதுமாரி கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா நிலத்தை விற்போம், வீட்டை விற்போம், அடுத்தாலையும் வாங்குவோம் ஐயா. விற்கவும் செய்வோம், வாங்கவும் செய்வோம். அப்போ நிலைக்கிறது நிலைக்கும், போகிறது போயிட்டு தான் இருக்கும். அதை தடுக்க யாராலும் முடியாது. முடியாத ஒன்றை முடியும் என்று அவன் ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். எல்லோர் உள்ளத்திலும் கடவுளை மனசாட்சியை சுமந்து கொண்டு பேய் பிடிச்சவன் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க நீ. பணத்தையும் கொடுத்து நேரத்தையும் வீணாக்கி அடுத்தால் அவன் நடக்கும்னு இருக்கான். நடக்கும் நடக்கும். உனக்கு எது நடக்குமோ அதான் நடக்கும். பொறுமையாக இருந்து பாரு. அதுமாரி இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பதவியோ, பணமோ, பொருளோ, பொண்டாட்டியோ, பிள்ளையோ போகும் போகும். பிரிந்து சென்ற மனைவி கூட இணைந்து விடுவாள். இவன் குடிக்கிறவனாக இருந்துட்டு நான் இப்போ குடிக்கலை, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி போதை தான் மனிதனை ஆட்டி படைச்சு கொன்னுக்கிட்டு இருக்கு. மனுஷனை நரக வேதனையாக்கிக்கிட்டு இருக்கு. அரக்கன், அந்த அரக்கன் இந்த தமிழ்நாட்டை நரகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறான். அதை கொடுத்து கொண்டிருப்பது யார்? ஹீரோ, பெரிய ஹீரோ அவர். உங்களுக்காக பிறந்தேன், உங்களுக்காக வளர்ந்தேன், உங்களுக்காக வாழ்வேன்னு சொல்லிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு உயிரை வச்சுக்கிட்டு இருக்காரியா. என்ன ஆட்சி? அரசு ஆட்சியாக இருக்க வேண்டும், ஆண்டவன் ஆட்சியாக. இதில் பிரிந்தவர்கள் பதவி போனால் கூட அடுத்தல பதவிக்கு பெறுவ. உன் பொன் பொருளையெல்லாம் இழந்துட்ட, ஒன்றும் இல்லையே நினைப்ப. அடுத்தல உன்னுடைய குழந்தைகள் படித்து பெரிய பதவிக்கு வேலைக்கு போயிட்டானா நோட்டாக வந்துடும். அடுத்தல போனது வந்துடும். பிரிந்து சென்ற மனைவி வருவா, பிள்ளை வருவா, எல்லாம். ஆனால் இந்த உயிர் என்று ஒன்று போனால் மீண்டும் வருமா? வருமா? வராது. உயிர் உள்ளவரை நீ ஒரு சிவம், நீ ஒரு சக்தி. அதே மாதிரி நாம் சாக நினைத்தாலும் சாக முடியாது. நிரந்தரம் அந்த பூமியிலேயே வாழ நினைத்தாலும் வாழ முடியாது. இறப்பு உண்டு. மண்ணில் பிறக்கும் மனிதர் அத்தனை பேருக்கு இறப்பு உண்டு. இதிலே முக்தியும் உண்டு. முக்தியும் உண்டு, இடையிலும் உண்டு. நடந்துக்கிட்டு இருக்கு. இது மாற்ற முடியுமா? யாரால் மாற்ற முடியும்? உயிர் ஒன்று போனால் இந்த மண்ணுக்கு உரமாகி விடுகிறோம். யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு உண்மையான ஆன்மீகத்தில் மனித தர்மத்தோடு வாழ்ந்தால் எந்நாளும் பொன்னாலே பல வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி, இந்த மனம் எல்லாம் தாங்கி அதையும் தாண்டியும் வருவதாகத்தான் இருக்குது. எடுத்த உடனே எல்லாம் கிடைச்சிடாது. நீ அவங்ககிட்ட போய் பூஜை பண்ணாலும் சரி, நீ கோமம் வளர்த்தாலும் சரி, நீ என்னத்தை செஞ்சாலும் ஒரு மயிர் நடக்காது. முன்னோர்கள் செய்த
அந்த கர்மம் பாவம் சாபத்தை தர்மத்தால் மட்டுமே தீர்க்க முடியுமே அன்றி வேறு ஒன்றும் இல்லை, நிற்க முடியாது. ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையார்ஜி, ஜெய் உண்ணாமலை அம்மன்ஜி. இந்த உலகத்தை அரசாலும் மனித உள்ளத்தை அரசாலும் என் அப்பன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி நாயகி பௌர்ணமி தாய் கி கொடான கொடினே. இந்த உலகத்தை இயக்குவதும் இந்த மனித உள்ளத்தை இயக்குவதும் மனிதன் அறிய வேண்டும். இன்றைக்கு சொட்டு நீர் பாசனம், மழையை கொடுப்பது யார், காற்று வீசுவது யாரால், நமக்கு எல்லாம் உணவும் கிடைப்பதும் பொருளும் கிடைப்பது யாரால் அறிய வேண்டும். இந்த மனிதன் இன்னும் பாவக் குணத்தோடு வாழ்ந்தால் விண்ணை நோக்கி தண்ணீர் 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 என்று கண்ணீர் விடும் காலம் வரும். அப்போது கடவுளை அறிவீர்கள். இல்லை என்றால் தண்ணீர் மிதந்து கொண்டு தண்ணீர் 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 என்பாய். இந்த தண்ணீரை கொடுப்பது யார், சிந்தித்து பார் மனிதா. காட் பிளஸ் யூ. மக்கள் தோழன், உலக மாதா ஜோதி மக்கள் கட்சியின் தொண்டன். காட் பிளஸ் யூ. என்றும் இறைவன் உங்களோடு 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 உங்கள் மனதோடு இருக்கிறார், மனதோடு இருக்கிறார், மனதோடு இருக்கிறார். கலங்காதே மனமே, இறைவனை வழிபடு. துன்பம் துயரமெல்லாம் ஓடிவிடும் ஓடிவிடும் ஓடிவிடும், மாயையாக மறைந்துவிடும். இறை வழிபாடே நம்மை நல்ல ஒரு புனிதனாக நல்வழிப்படுத்தும்.